என்னடா நீ குடும்ப வம்சம் வரலாறு பத்தி தெரியாம பொழுது புலம்பிக்கிட்டு இருக்க? என்ன? ஏய், கால விடுடா. அந்த வம்சத்துல பிறந்த ரத்தம்டா நீ. முருகா முருகா, எங்கள் குலதெய்வமே, தேவமங்கையர் பலர் இருக்க இந்த வேடுவர் குலத்து பெண்ணை தேடி வந்து மாலையிட்டாயே, உன் திருவுள்ளத்தை எப்படி போற்றுவதென்றே தெரியவில்லையே. நம்பிராஜா, ஹலோ சி லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாக சோஷியல் மீடியாவில் வைரலாக ஒரு விஷயம் என்ன போயிட்டுருக்குன்னா, இந்த சொசைட்டி பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரிதாபங்கள் கோபி சுதாகர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அண்ட் அந்த வீடியோவுக்கு எகெயின்ஸ்டாக கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி அப்படிங்கிற ஒரு லாயர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அது வந்து ரெண்டு கம்யூனிட்டிக்கு இடையில் ஒரு கம்யூனல் கிளாஷ் வர மாதிரி இருக்குது. ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை ரொம்ப தரம் தாழ்த்தி அந்த வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அதை டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த தேவர் கம்யூனிட்டிலேருந்து ஒரு சிலர் சோஷியல் மீடியாவில், யூடியூப்பில், இன்டர்வியூவில் அவங்களே சில இதெல்லாம் பேசியிருக்காங்க. அதில் குறிப்பாக சௌத்ரி தேவர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த வீடியோவை டெலீட் பண்ணோம், இது வந்து குறிப்பிட்டு எங்கள் கம்யூனிட்டியை தரம் தாழ்த்தி பேசுகிறாங்க, இது வந்து ரெண்டு கம்யூனிட்டிக்கு இடையில் திருப்பி சண்டை மூட்டி விடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் வீடியோவில் போட்டிருக்காரு, இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காரு. இப்போ கூட கலாட்டாலோலாம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு, பார்த்தேன். அண்ட் இன்ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சொசைட்டி, இந்த சமூகம் அப்படிங்கிறது ஒரு நிலையிலையும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, இவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது. எப்போவுமே இந்த சமூகம் அப்படிங்கிறது ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படி இன்றைக்கி இல்லை. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படி இன்றைக்கி இல்லை. ஒரு 6000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படி இன்றைக்கி இல்லை. ஸோ ஒரு குறிப்பிட்ட பீரியட்லேயுமே சொசைட்டி அப்படிங்கிறது இவால்வ் ஆகி போயிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த எவல்யூஷனரி ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டி இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு. இப்போல்லாம் யாரும் வந்து பெருசாக ஜாதி அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்கு ரெடியாக இல்லை. அண்ட் இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க, அந்த ஜாதி உணர்வு ரீதியாக இருக்கிறவங்க அப்படின்னா ஒரு சிலர் தங்களுடைய சொந்த ஆதாயத்துக்காக, ஒன்று அரசியல்வாதிகள் அவங்களோட சொந்த ஆதாயத்துக்காக இந்த ஜாதியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ரேஷனலாக யோசிக்க தெரியாதவங்க, அதாவது பகுத்தறிவு இல்லாதவங்க, இன்னும் வந்து பழங்கதை பேசுகிறவங்க, இன்னும் பழைய புராணங்களை பேசிகிட்டு இருக்கிறவங்க. இன்ஃபேக்ட் அந்த கோபி சுதாகர் அந்த சொசைட்டி பாவங்களே சொல்லியிருப்பாங்க, இங்கே வம்சம்டா, ஆயிடா வீடா, நான் யாரா, இந்த பரம்பரைடா அந்த பரம்பரைடா அப்படின்லாம் பேசி உசுப்பேத்தி உடம்ப ரணகலமாக ஆக்கிற ஒரு கதை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கம்யூனிட்டிஸ் ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பழங்கதை பேசி உசுப்பேத்தி உடம்ப ரணகலமாக்குற வேலையெல்லாம் விட்டுட்டு வாழ்க்கையில் உருப்படியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஒன்றுமே இல்லைங்க, இவங்க சொல்கிறாங்களே அந்த தேவர் கம்யூனிட்டியில், அதுவும் அந்த சொசைட்டி பாவங்கள் வீடியோவில் குரு பூஜை அப்படின்னு ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க. அண்ட் இந்த குரு பூஜை, அதுக்கப்புறம் இந்த பசுமான் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுற இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு தனி மனிதனா, பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஒரு தனி மனிதனா, இல்லை நீங்கள் என்ன பின்னாடி பூலித்தேவன், மருது சகோதரர்கள் யார் வேணால் எடுத்துக்கலாம், எல்லாருமே இந்த சமூகத்துக்கு நல்லது செஞ்சுருக்காங்க, இந்த சமூகத்துக்காக உழைச்சிருக்காங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவரே ஜாதி வேற்றுமைகளை களைய வேண்டும் அப்படின்னு தான் பேசியிருக்காரு, சரிங்களா? ஸோ இந்த சமூகத்துக்கு அவங்க அவ்வளோ தொண்டு செஞ்சுருக்காங்க, அவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க, சமூக நல்லிணக்கத்துக்காக உழைச்சவங்க தான் அவங்க எல்லாருமே. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம இன்றைக்கி அவங்க பேரை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். சரி, நம்ம ஒரு தனி மனிதனும் நமக்கு ஒரு பேர் நிலைநாட்டுற மாதிரி உருவாக்கணும் அப்படின்னா இந்த சமூகத்துக்கு பயனுள்ள வகையில் செயல்படணும், இந்த சமூக ஒற்றுமைக்காக நம்ம பாடுபடணும், சரிங்களா? அப்படி தான் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவரே வந்து இந்த சமூகத்துக்காக உழைச்சவர். அவர் அந்த சமூகத்துக்காக தொண்டாற்றினால்தான் அவர் வந்து இன்றைக்கி இந்த நிலையில் இருக்கார். அப்படி நம்ம ஒரு தனி மனிதனும் அப்படி தான் இனிமேல் யோசிக்கணும். அதை விட்டுட்டு இந்த சமூகத்தை வந்து பிளவுபடுத்துகிற மாதிரி, இல்லை வந்து பழங்கதை பேசி பழைய புராணங்களை பேசி நாங்கள் தான் பெருசு, எங்கள் பரம்பரை எப்படி போய் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி இந்த மாடர்னைஸ்ட் லிபரலைஸ்ட் இந்த சொசைட்டியில் எவ்வளோ ரேஷனலாக யோசிக்கணும், இன்னும் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் பார்க்கணும். அதை விட்டுட்டு இப்படி சும்மா வெட்டிக்கதை பேசி ஊரில் சண்டை போட்டுக்கிட்டு வெட்டு குத்தில் ஈடுபட்டுட்டு அவங்க வாழ்க்கையும் சீரழிச்சிக்கிறாங்க, அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க வாழ்க்கையும் சீரழியுது.
இந்த மாதிரி சீரழிவான ஒரு நிலை அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று. சரிங்களா? நம்ம எல்லாரும் இந்த சமூகத்துக்கு நல்லது செய்யணும், இந்த சமூகத்துக்கு தொண்டாற்றணும். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி நம்ம எல்லாருமே இந்த சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு இந்த சொசைட்டியில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். நாளைக்கு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு நிலையில் நிற்போம். அதுதான் இங்கே ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஒன்றுமே இல்லைங்க, இவங்க பேசுகிற அந்த புராணங்கள் கதைகள் இதுலேயே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம கடவுள் முருகன் இருக்கார் இல்லையா, முருகன் வந்து குறத்தி வள்ளி என்ற குறத்தியை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கடவுளே ஒரு குறத்தியை போய் கல்யாணம் பண்ணுறாரு அப்படின்னா மீனிங் என்னென்னா, இந்த புராணங்கள் இந்த கதைகளில் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்காஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிறது இந்த சமூகத்துக்கு தேவை. அது மாதிரி இந்த மாதிரி இன்டர்காஸ்ட் மேரேஜஸ் நடந்தால் தான் இந்த சமூகத்தில் நல்லிணக்கம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த வள்ளி திருமணம், முருகன் வள்ளி மேரேஜ் அப்படிங்கிற அந்த ஸ்டோரியை வந்து நமக்கு உணர்த்துது. கடவுளே, நம்ம வந்து கடவுளை வந்து ஒரு மேலே வச்சு பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த கடவுளே ஒரு குறத்தியை சென்று திருமணம் முடித்திருக்கிறார் அப்படின்னா நம்ம மனிதர்கள், நம்ம வந்து சாதாரண மனிதர்கள் தான். நம்ம ஏன் வந்து இன்னொரு ஜாதியில் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ கல்யாணம் பண்ணுறத தவறாக பார்க்கணும் அப்படிங்கிறதான் இங்கே கொஸ்டின் மார்க். சரிங்களா? ஸோ பழைய புராணங்கள்லேயே இந்த மாதிரியான இன்டர்காஸ்ட் மேரேஜஸை அக்செப்ட் பண்ணி கொண்டாடுற கதைகள் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சமூக நல்லிணக்கம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனும் அதற்காக உழைக்க வேண்டும் என்பது தான். ஸோ நம்ம வந்து பழங்கதை பேசி இந்த ஜாதி பைத்தியத்தில் இருந்து வெளியில் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரேஷனலாக பகுத்தறிவோடு யோசிக்கணும், இந்த சமூகத்துக்கு பயனுள்ள வகையில் நடந்துக்கணும். அதுதான் இங்கே தேவை. அப்படி நம்ம நடந்துக்கிட்டோம்னா இந்த சமூகம் நம்மையும் கொண்டாடும். சரிங்களா? தேங்க்யூ. நீங்களா கார்த்திகேயா? இது கனவல்லவே? இல்லை வள்ளி. பெருமானே,